Hey guys, இந்த வீடியோவில் அண்டர் 1 lakh rupeesல இருக்கக்கூடிய பெஸ்ட்டான டாப் 10 பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இந்த 10 பைக்ஸில் எந்த பைக் உண்மையாகவே வேல்யூ ஃபார் மணி அண்டர் 1 lakhல இந்த பைக் வாங்கினா வேல்யூவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற பைக் அப்படின்னா கண்டிப்பா ஹோண்டாவோட SP125ங்க. இந்த SP125 மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்டான கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள். இந்த ஹோண்டாவோட SP125ஓட பேஸ் வேரியன்ட் பிரைஸ்னு பார்த்தீங்கன்னா 86,000 ரூபாய் வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரம் பிரேக் வேரியன்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர். இதே நீங்க ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்க் இருக்கக்கூடிய வேரியன்ட் அப்படின்னு போனீங்கன்னா 90,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல வந்து இருக்கும். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ் எடிஷனும் லான்ச் பண்ணியிருக்காங்க. 91,000 ரூபாய், அதாவது 1000 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ SP125 86,000 ரூபாய் பேஸ் மாடலில் நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியை தாங்க இருக்கும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 124cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 10.7 ஹார்ஸ் பவரும் 10.9 நியூட்டன் டார்க்கும் இந்த பைக்கால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல மைலேஜுங்க, 60 km/லிட்டர் மைலேஜும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ட்ரம் பிரேக்கும் இருக்குது. ஃப்ரண்ட்டில் சிங்கிள் டிஸ்க் இருக்கக்கூடிய வேரியண்ட்டும் இருக்குது. 18 inch வீல் வந்து கொடுத்துருக்காங்க. 80/100 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 80/100 செக்ஷன் டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. வைடான ரேடியல் டயர்ஸ் தான் இருக்கு. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல ஹைட்ராலிக் டைப் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் 117 kg வந்து இந்த பைக்கோட வெயிட்டும் இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த கிளஸ்டர்ல பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், சர்வீஸ் ரிமைண்டர், டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களால் பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்ப்ல கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ் இருக்கு. ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பைக். அண்டர் 1 lakhல தான் எனக்கு பைக் வேணும் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா நீங்க நேரா ஹோண்டாவோட SP125 ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா பை பண்ணலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா டிவிஎஸோட ரைடர் 125. டிவிஎஸோட ரைடர் 125 நிறைய வேரியன்ட்ஸ் இருக்குங்க. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்கக்கூடிய வேரியன்ட் இருக்குது, ABS இருக்கக்கூடிய வேரியன்ட் இருக்குது. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மார்வல் எடிஷனும் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய வேரியன்ட்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான ப்ரைஸ் வேரியண்ட்டில் இருக்குது. ஆனால் ரைடர் 125 பேஸ் வேரியண்ட்டோட ப்ரைஸ் 95,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது. 95,000 ரூபாய் கொடுத்து வாங்குகிறோம். இந்த ரைடர் 125 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 124cc ஆயில் கூல்டு வந்து கொடுத்துருக்காங்க. 3 valve இன்ஜின். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 11.2 ஹார்ஸ் பவரும் 11.2 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். என்ன தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்லேயே இந்த பைக்கில் தான் ஆயில் கூல்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். 11.2 ஹார்ஸ் பவர், சேம் டைம் 11.2 நியூட்டன் டார்க் அப்படிங்கிறது ப்ரிட்டி டீசென்ட்டான பார் அண்ட் டார்க். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸும் இருக்குது. சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் எக்ஸலண்ட்டாக கொடுக்குங்க. 67 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 km/h தாராளமாக இந்த பைக்கில் போக முடியும். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி பேஸ் வேரியன்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வேரியண்ட்டும் இருக்குது, சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட்டும் இருக்குது. ஸோ ட்ரம் பிரேக் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் வந்து கொடுத்துருக்காங்க. 80/100 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 100/90 செக்ஷன் டயர் வந்து ரியரும் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கேஸ் சார்ஜர் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 123 kg வந்து வெயிட்டும் இருக்குது. இந்த பைக்கோட கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் டு எம்டி, கியர் ஷிஃப்டிங் லைட், அதுக்கப்புறம் சர்வீஸ் ரிமைண்டர், கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர், எக்கானமி ரைட் இண்டிகேட்டர், ரியல் டைம் மைலேஜ், எக்கச்சக்கமான இந்த ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு கிளஸ்டர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த கிளஸ்டர்ல உங்களால பார்த்துக்க முடியும். LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்ப்ல கொடுத்துருக்காங்க. USB சார்ஜிங் போர்ட் இந்த பைக்ல இருக்கு. ரைடிங் மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெஸ்டான பில்லியன் இருக்கு. கிராப் ரேல்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பெஸ்டான விஷயங்கள் இருக்கு. இந்த கிராப் ரேல்ஸும் பார்த்தீங்கன்னா அலுமினியம் பில்லியன் ஹேண்டல் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பெஸ்டான பைக்காக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் டிவிஎஸோட ரைடர் 125 இந்த பேஸ் மாடலையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கிளாமர் எக்ஸ்டெக். இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹீரோலேயே ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னு தான் சொல்லும். இந்த கிளாமர் எக்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் 88,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் வந்து இன்னைக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. நல்ல லுக் இருக்குது, நல்ல பார் அண்ட் டார்க்கும் இருக்குது. ஸோ பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 87,800 ரூபா, அதாவது 88,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இருக்குது. இந்த கிளாமர் எக்ஸ்டெக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர் தாங்க, கிளாசி பிளாக் அண்ட் கிரே அப்படிங்கிற 2 கலர் தான் கொடுத்துருக்காங்க. 124cc ஏர் கோல்டு 4
ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்குது. ஃபியூல் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும். 10 ஹார்ஸ் பவரும் 10 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. சேம் டைம் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. 55 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்க முடியும். டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 km/h தாராளமாக இந்த பைக்காலையும் போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா பிரேக் வந்து உங்களுக்கு ட்ரம்பில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரம் பிரேக் தான் இருக்குது. 18 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு 30 mm டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் வந்து கொடுத்துருக்கிறது பெஸ்ட்டான விஷயமா இருக்குது. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 122 kg வெயிட் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் மொபைல் ஃபோன் கனெக்டிவிட்டி. ஸோ ப்ளூடூத்தும் இந்த பைக்கில் வந்து அவைலபிளாக இருக்குது. கிளாக், ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்க முடியும். லைட்டிங் செக்ஷன் வரும்போது எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ், ஹாலஜன் பல்ப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் இருக்கு. பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸும் ரொம்பவே ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஹீரோ கிட்ட இருந்து ஒரு நல்ல ஒரு அண்டர் 1 lakh கம்யூட்டர் பைக் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கிளாமர் எக்ஸ்டேக்கை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்ன தெரிஞ்ச வரைக்கும் வேல்யூ ஃபார் மணி, நல்ல பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. ஸோ எவ்ரிடே யூசேஜுக்கு அந்த ஒரு கம்யூட் பைக் அப்படிங்கும் போது நீங்கள் இந்த கிளாமர் எக்ஸ்டேக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாலாவதாக பார்க்க போகிற பைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட ஷைன் 125ங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச இந்த ஷைன் மாடல். ஹோண்டாவில் ரொம்ப சேல் இருக்கக்கூடிய பைக்கும் சரி, நிறைய ஃபேன் பேஸ் இருக்கக்கூடிய பைக்கும் சரி, எஸ்பி 125 இந்த ஷைன் 125 எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்ஸ், நல்ல டீசெண்டான உங்களுக்கு வந்து ஹேண்டில் பாராக இருக்கட்டும், நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு எந்த பைக்ஸுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணும்போது நிறைய காஸ்ட் ஆகுறது, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறதுன்னு எதுவுமே கிடையாது. இந்த ஷைன் 125 பெஸ்ட்டான பைக். 80,000 ரூபா ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளாக இருக்கு பேஸ் வேரியன்ட். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 124cc ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 10 ஹார்ஸ் பவரும் 11 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. 60 km/லிட்டர் மைலேஜும் 100 km/h தாராளமாக டாப் ஸ்பீடும் போக முடியும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட்ல ட்ரம் பிரேக் வந்து இருக்கு. இந்த பைக்கில் பில்லியனுக்கு கிராப் ரெயில்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல ஹைட்ராலிக் டைப் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. 10.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும் 115 kg பார்த்தீங்கன்னா வெயிட் கொடுத்திருக்காங்க. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இருக்கு. ஹாலஜன்ல தான் பாத்தீங்கன்னா எல்இடி ஹெட்லாம்ப், எல்இடி டெய்ல் லேம்ப், இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா ஒரு நல்ல கம்யூட்டர் இந்த ஷைன் 125 நீங்க அண்டர் 1 lakhல ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஞ்சாவதாக பார்க்க போகிற பைக் பஜாஜோட பல்சர் 125. இந்த பல்சர் மாடல் 125 இது வந்து டிஸ்க் வேரியண்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 94,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் சென்னையில் வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த பஜாஜ் பல்சர் 125 டிஸ்க் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான பஜாஜ் பல்சர் பைக் அப்படின்னு தான் சொன்னோம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ, ரெட் அப்படிங்கிற 2 கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. 124cc ஏர் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 2 வால்வ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. 11.8 ஹார்ஸ் பவரும் 10.8 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா 50லிருந்து 55 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 110 km/h தாராளமாக டாப் ஸ்பீட் போக முடியும். ஃப்ரண்ட்ல டிஸ்க்கும் ரியரில் ட்ரம் பிரேக்கும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல் டியூப் ரேடியல் டயர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த பைக்ல ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல ட்வின் கேஸ் சார்ஜர் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. 11.5 லிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியும், இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 142 kg. ஸோ இதுதான் இந்த பைக்கோட ஒரு சின்ன ட்ராபேக் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் வெயிட்டான ஒரு 125cc கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள். டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. எல்இடியில் டெயில் லைட் மட்டும் தான் இருக்கு. ஹாலஜன் இண்டிகேட்டர், ஹாலஜன் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. பில்லியனுக்கு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்டெப் அப் சீட் வந்து இருக்கு. கிராப் ரெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு நல்ல மைலேஜ், நல்ல ஒரு பெஸ்ட்டான பைக். பஜாஜ் கிட்ட இருந்து பல்சர் வேரியண்ட்ல நீங்க வாங்கணும்னா இந்த 125 கார்பன் ஃபைபர் இந்த எடிஷனை நீங்க வாங்கலாம். கண்டிப்பா ஒரு பெஸ்ட்டான ஒரு நல்ல கம்ப்யூட்டரா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஆறாவதாக பார்க்க போகிற பைக் ஹீரோவோட ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக். ஹீரோவில் ரொம்ப வருஷமாக இந்த ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நம்ம கேட்டிருப்போம். ஸோ ஹீரோ ஹோண்டா அந்த டைம்லேருந்து நம்ம வந்து இந்த ஸ்ப்ளெண்டர் அப்படிங்கிற நேமை வந்து நம்ம பார்த்துருப்போம். இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் அப்படிங்கும் போது இந்த பைக் பார்த்தீங்கன்னா 80,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் ஆரம்பிக்கிறாங்க. இந்த பைக் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பெஸ்ட்டான டீலுங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா பேர்ல் ஒயிட், அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரே, ப்ளூ அப்படிங்கிற 3 கலர் ஆப்ஷன் இருக்குது. இந்த பைக்கை
பொறுத்த வரைக்கும் 97 சிசி தான் கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்ட் இன்ஜின் இருக்குது. 8 ஹார்ஸ் பவரும் 8.5 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஆனால் இதில் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு நல்ல கம்யூட்டர் வேணும், எவ்ரிடே வந்து எனக்கு நல்ல மைலேஜ், எந்த செலவுமே எனக்கு வந்து வைக்கக்கூடாதுன்னு யோசிக்கிறவங்க இந்த ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டெக்கை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். 65 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்கும். இன்னைக்கு ஃபியூல் ரேட் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. 65 km/லிட்டர் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்புறம் டாப் ஸ்பீட்னு பார்த்தீங்கன்னா 87 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் இருக்கு. 18 இன்ச் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியரில் பார்த்தீங்கன்னா 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் 9.8 லிட்டர்ஸ் வந்து ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியும். வெயிட்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 112 kg தான் இருக்குது. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான, கொஞ்சம் இல்லை ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான பைக் தான். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷனும் அவைலபிளாக இருக்கிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பைக்கில் இருக்கக்கூடிய லைட்டிங் செக்ஷன் எல்லாமே ஹாலோஜனில் இருக்குது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ், ஃபுட் ரெஸ்ட் எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அண்டர் 1 lakhல நீங்கள் இந்த ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ் எக்ஸ்டேக்கை வந்து ட்ரை பண்ணலாம். நல்ல கம்யூட்டராக இருக்குங்க. அடுத்ததாக 7வது நம்ம பார்க்க போகிற பைக் பஜாஜோட CT125X. இந்த CT125X பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப நல்ல சேல் இருக்குங்க. நல்ல பெஸ்ட்டான ஒரு மோட்டார் சைக்கிளாக இருக்குது. கம்யூட்டருக்கு தேவையான அத்தனை அம்சமும் பொருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். டிசைனும் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டான பைக், எல்லாருமே இந்த பைக் வந்து தாராளமாக ரைட் பண்ண முடியும். 125cc X அப்படின்னு வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. அது ஒரு மிகப்பெரிய காரணம். 78,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 125cc பொறுத்த வரைக்கும் ஏர் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 11 ஹார்ஸ் பவரும் 11 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கு. 60 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீடு 95 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட்ல டிஸ்க் வேரியன்ட் இருக்கு. ரியர்ல ட்ரம் இருக்கு. 17 இன்ச் அலாய் வீல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பெருசாக நம்ம சொல்லிக்கிற அளவுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் டெக்னாலஜின்னு எதுவுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு பெஸ்ட்டான கம்ப்யூட்டர் பைக் பஜாஜ் கிட்ட இருந்து நீங்கள் இந்த CT125X நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 8வதா பார்க்க போகிற பைக் TVS ஸ்டார் சிட்டி ப்ளஸ்ங்க. இது ரொம்ப வருஷமாக நம்ம எல்லாருக்குமே தெரியும். டிவிஎஸ்ன்னு போனாலே நமக்கு இந்த ஸ்டார் சிட்டி ப்ளஸ் 110cc நம்ம எல்லாருமே வந்து பார்ப்போம். நல்ல பெஸ்ட்டான பைக், நல்ல இன்ஜின் ரிஃபைன்மெண்ட் இருக்கக்கூடிய பைக், பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், வேல்யூ ஃபார் மணி. அதாவது கொடுக்குற பணத்துக்கு நல்ல பில்டு குவாலிட்டியும் இருக்கணும், நல்ல கம்ஃபர்டபுளும் இருக்கணும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே யூசேஜுக்கு பர்ஃபெக்டாகவும் இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க இந்த ஸ்டார் சிட்டி ப்ளஸ் 110cc ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் 78,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 110cc ஏர் கூல்ட் இன்ஜின் தான் இருக்கு. 8 ஹார்ஸ் பவரும் 8 நியூட்டன் டார்க்கும் தான் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்கு. ஸோ அது மட்டும் தான் நம்ம எல்லாரும் யோசிக்கக்கூடிய விஷயம். அண்ட் தென் இந்த பைக்கில் உங்களுக்கு 60 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ட்ரம் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸ், USB சார்ஜிங் போர்ட்டும் இந்த பைக்கில் இருக்கு. LED ஹெட்லாம்ப், LED டெயில் லேம்ப் இருக்கு. இண்டிகேட்டர்ஸ் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு. சர்வீஸ் ரிமைண்டர், ஸ்பீடோமீட்டர், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் ஹைட்ராலிக் ஷாக் அப்சர்வர் வந்து ரியர்லையும், ஃப்ரண்ட்ல வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் கொடுத்துருக்காங்க. 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா 785 mm, 116 kg வெயிட் இருக்கு. ஸோ டீசென்டான வெயிட், நல்ல பெஸ்ட்டான ஒரு கம்யூட்டர் மோட்டார் சைக்கிள் டிவிஎஸ் கிட்ட இருந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்டார் சிட்டி ப்ளஸ்ஸை நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். 9வதா பார்த்தீங்கன்னா பஜாஜோட பிளாட்டினா 110ங்க. இந்த பிளாட்டினா 110 பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஒரு நல்ல கம்ப்யூட்டர் மோட்டார் சைக்கிள்னு சொல்லிட்டு 71,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் தமிழ்நாடுல அவைலபிளாக இருக்குது. பெஸ்ட்டான கம்ப்யூட்டர் மோட்டார் சைக்கிள் இந்த பிளாட்டினா 110. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கலரும் அவைலபிளாக இருக்குது. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்கிறதுனால இந்த பிளாட்டினா 110 ஒரு பெஸ்ட் பைக்குன்னு சொல்லலாம். 8.4 ஹார்ஸ் பவரும் 9.8 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 115cc தான் கொடுத்துருக்காங்க. ஏர் கூல்டு தான் இருக்குது. 70 km/லிட்டர் வந்து மைலேஜ் கொடுக்குங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்லலாம். 70 km/லிட்டர் மைலேஜும், டாப் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 90 km/h தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு ட்ரம் பிரேக் இருக்கு. 17 இன்ச் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் வந்து இருக்கு. இந்த பைக்ல 11 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டியும், வெயிட் 119 kg கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹாலஜன் பல்பில் தான் இருக்கு. லைட்டிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு கிராப் ரேல்ஸும் ஸ்டைலிஷாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு பெஸ்ட்டான பைக் அப்படின்னு பார்க்கும்போது இந்த பஜாஜோட பிளாட்டினா 110 ஒரு நல்ல கம்ப்யூட்டராக இருக்கும். கடைசியாக 10வதா பார்க்க போகிற பைக்னு பார்த்தீங்கன்னா